இன்றைக்கி எப்படின்னா இப்போ தான் மேக்கப் பண்ணேன். டே இன் மை லைஃப் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக டே இன் மை லைஃப் தான் இருக்கும். ஸோ எனக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டர் எழுந்திரிச்சிருவா. ஸோ அவள் தான் இதெல்லாம் ஆன் பண்ணி போட்டதோ தனி ஊற்றிட்டு இருக்கா. இது மம்மி தான் பண்ணாங்க. வீட்டுக்கு லைக் ஐஸ்கிரீமோட டின்னு அதெல்லாம் வச்சுலாம் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டர் ஃபால்ஸு. என்னென்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு லைக் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாகிங்க்கு போவேன். ஏன்னா கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டேன். ஸோ பாருங்களேன் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப மீன்ஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபேஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் காமிக்கிறேன். ஓகே, அப்புறம் போயிட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. ஸோ கோவிலுக்கு போனோம். தங்கச்சி தான் பாட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அது அவளோட ஒர்க் அவுட். ஸோ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். மம்மியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. மிட்டு உள்ளே நைட்டு உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு காலையில் இங்கே கொண்டு வந்து ஹேங் பண்ணிடுவோம். அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்கின் கேர் பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. சீரியஸ்லி சொல்லணும்னா எனக்கு வந்து ஸ்கின் கேர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே இல்லை, இது வரைக்கும் இல்லை. என்ஜாண்டோட பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நான். வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் வெளியில் போகும்போது மட்டும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுவேன். பாடி ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுவேன். வேறு எதுவுமே இல்லை எனக்கு. ஸ்பெஷலி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இந்த ஃபேஸில் ஸ்கின் கேர் பண்ணுறது, ஸ்கின் கேர் ரொட்டீன், ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போது நான் இப்போ உங்களுக்கு கோவில் காட்டுறேன். கோவில்லேருந்து இறங்கிட்டோம். காட்டுறேன். நான் எப்போவுமே வந்து இங்கே பக்கத்தில் தான் டெம்பிள் வந்து இங்கே வீட்டில் இருந்தாலே இருந்து பார்க்க முடியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஒயிட் வீடு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி அதுக்கு அந்த சைடில் தான் வந்து டெம்பிள் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் தியேட்டர் ஆல்சோ இருக்குங்க. இது வந்து தியேட்டர். நான் இங்கே தான் வந்து அவதார் மூவி பார்த்தேன். நான் எப்படின்னா இங்கே வீட்டு பக்கம் தானே டெம்பிள். ஸோ அதனால எப்போவுமே எல்லாம் போக மாட்டேன். எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஸோ அந்த டைம் எல்லாம் போவேன். அப்புறம் சில டைமில் வந்து ஷூட்டிங் எல்லாம் 4 o'clock அந்த டைமில் இங்கேருந்து தூரமாக இருந்தால் ஒரு 4, 5 அந்த டைமெல்லாம் கார் வரும். ஸோ அப்போது வந்து காலையில் டெம்பிளுக்கு போக முடிஞ்சதுன்னா அப்போ போயிட்டு தான் ஷூட்டுக்கு போவேன். அப்புறம் டெய்லி எல்லாம் டெம்பிளுக்கு போக மாட்டேன். இந்த என்ன சொல்கிறது, இப்போது எப்போவாச்சும் எனக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் போவேன். மிட்டு காலையிலேயே காஃபி, பூஸ்ட் அதெல்லாம் குடிக்கிற பழக்கம் இப்போதைக்கு மம்மி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் என்னன்னா எனக்கு நான் வந்து ஒரு சோம்பேறியான பொண்ணு. ஏன்னா மம்மி எப்பவுமே சொல்லுவாங்க, நீ வந்து நைட்டே வந்து பாத்திரம் ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டு தூங்கு அப்படின்னுவாங்க. நான் தான் மம்மி காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். ஸோ காலையில் வந்துட்டு இது அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்து இதான் என்னோட வேலை, பாத்திரம் கழுவணும். அப்புறம் மம்மி எனக்காக வாட்டர் மெலன், அப்புறம் குக்கும்பர் அண்ட் கேரட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேட். ஏன்னா என் தம்பிக்கு வந்து புட்டு அண்டு எக் கறி, அவனுக்கு. நான் தான் இது சாப்பிட்றேன். ஏன்னா கொஞ்சம் குண்டாயிட்டு இல்லை, பார்த்தாலே தெரியல. ஸோ அதனால் காலையில் இதுதான். ஆனால் ஒன்று இருக்குது, இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது ஆஃப்டர்நூன். இன்னைக்கு தான் இது சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் அதை சாப்பிடுவோம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன டயட்டு இதெல்லாம் டயட்டா, நீங்கள் டயட் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஃபுட்டு பார்த்தா டயட் எல்லாம் ஓடி போயிடும். அப்போது அப்புறம் இதான் நான் மம்மியோட பிளான்ஸ் காட்டுறேன். இதான் மம்மியோட பிளான்ஸ். மணி பிளான் நிறைய வச்சுருக்காங்க. நான் பண்ணது அப்படின்னு சொல்ல மாட்டேன், மம்மி பண்ணாங்க. அப்புறம் இதுதான் நான் பண்ணது. ஹலோ,
இந்த പരിപാടി இன்னைக்கு அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால இன்னைக்கு நான் தான் வீடு க்ளீன் பண்ணிட்டு. அப்போ பெட்டு அது நான் தான் பண்ணணும். எல்லாமே நான் தான் பண்ணணும். இன்னைக்கு அவள் லீவு. நான் வந்து அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இந்த மாதிரி ட்ராமாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நான் பார்க்கறதுனா ஃபீமேல் ஸ்டூடெண்ட் நிறைய கத்தி என் பேர் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ட்ராமாலாம் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கலா மிஸ்ட்ரியா அண்ட் லைக் காமெடி ரொமான்ஸான ஒரு இது. இப்போ நான் வந்து எத்தனாவது எபிசோட் ஆச்சு? 7th எபிசோட். ஸோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. மை பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே நான் இது சாப்பிட மாட்டேன். இது வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆஃப்டர்நூன் வந்து ஹெவி ஃபுட்டு. அதை உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஹெவி ஃபுட்டு. ஸோ அதனால மம்மி சொன்னாங்க காலையில் நீங்கள் இது சாப்பிடுங்க அண்ட் அப்புறம் ஆஃப்டர்நூன் நீங்கள் சாப்பிடு. ஏன்னா ஹெவியாக இருக்குல்ல. ஸோ அதனால மார்னிங் ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் இது இன்னைக்கு நான் தான் குக் பண்ண போறேன். ஏன்னா ஸ்பெஷல் நார்மல் டேஸ்ல மம்மி தான் குக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹாலிடேஸ் அதெல்லாம் வரும்போது நான் தான் குக் பண்ணுவேன். ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பண்ண போறேன். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ட்ராமா பார்த்துட்டு சாப்பிடுவேன். இது வந்து சைனீஸ் ட்ராமா. ஓகேங்களா? ஸோ நான் இது பார்த்து சாப்பிட்டுட்டு வரேன். ஒனியன் எல்லாம் வந்து பெருசா இருக்கிறது நார்மலி ஆனியன் அதுக்குள்ள இப்படி இருக்கிறது எனக்கு வந்து பிடிக்காது ஃபுட்ல. ஸோ அதனால இது வந்து பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி. ஓகேங்களா? நீங்க வந்து ஏன் இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணக்கூடாது, வேற ஸ்டைல் இருக்கு, இப்படி இல்ல பிரியாணி பண்றது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதான் இது வந்து பெங்களூர் ஸ்டைல் பிரியாணி நான் பண்ண போறேன். ஸோ இது வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இதை வந்து மிக்சியில் போட்டு ஜஸ்ட் கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் யா அப்புறம் வந்து பிக்கிள்ஸ் மேங்கோ வந்து மம்மி கட் பண்ணி வச்சிருக்காங்க. மம்மி நான் பண்ணவா? நிறைய என்ன இப்போ எல்லாருமே வந்து யூடியூப்ல பார்த்தானே பண்றாங்க. நான் அப்போ ஸோ இன்னைக்கு நான் வந்து பீஃப் பிரியாணி தான் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ மேங்கோ பிக்கிள்ஸ் நான் பண்ண போறேன். அண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பிரியாணிக்காக தான். ஸோ அப்புறம் இன்னொன்று இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன். ஸோ பீஃப் கறி குழம்பு வச்சுட்டு அதுக்குள்ள இதை வந்து பிரிஞ்சல் வந்து போடுவோம். ஸோ இது வந்து அதில் அப்படியே ஃபுல்லாக ரெடி ஆன பிறகு கொஞ்ச நேரம் இது வந்து கொதிக்க வைப்போம். அதுக்குள்ளே போட்டுட்டு ஸோ நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இந்த பீஃபுக்குள்ளே வந்து போடுவோம்ல. ஸோ அப்போ வந்து அதோட கொழுப்பு இதெல்லாம் இருக்குங்க. அது வந்து அது ஃபுல்லாக இது வந்து எடுத்துக்கும் அப்படியே. ஸோ அதனால வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு வாட்டி தான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஆனால் எப்போவுமே சாப்பிட மாட்டேன் சீரியஸாக. மம்மி தான் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ மம்மிக்காகவே இது 3 இருக்கு. ஸோ வாங்க பண்ணலாம். இதுக்குள்ள நான் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அண்ட் கருவேப்பிலை அதை போட்டு மசாலாஸ் போடணும். பட் இது வந்து எவ்வளோ போடணும்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து போடுவேன். ஸோ என்னோட ஒரு ஐடியாவில் கிச்சனில் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வச்சிருக்கேன் நான். பிரியாணி ஆகிட்டு இருக்கு அண்ட் பீஃப் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இல்லை அது ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ பிரியாணி தான் இப்போ ஆகிட்டு இருக்குது. தம்பி படுத்திருக்கான். ஸோ இப்போ என்னன்னா அவனை வச்சு ரீல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவன் வச்சு அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட்டி சிங்கம் சிவகார்த்திக் அப்படின்னு. ஸோ நீங்கள் யாராச்சும் பார்க்க வந்தீங்கன்னா போய் பாருங்க. கண்டிப்பாக பார்க்கணும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டுக்கிறேன். அண்ட் யா அப்போ அவனுக்கு வந்து டிக்டாக் பண்ணுறது பிடிக்கும். பட் அவனுக்கு என்னன்னா அவனுக்கு சிரிக்க வராது. அவனுக்கு சிரிக்க தெரியாது. சிரிக்க சொன்னால் இப்படி பண்ணிட்டு இருப்பான். ஸோ யா இப்போ நெக்ஸ்ட் நான் தான் பண்ண போகிறேன். ஓகே, உண்மையை சொல்லணும்னா இதனால தான் டயட்டே நடக்க மாட்டேங்குது. நான் நல்லா சூப்பராக சமைச்சிருக்கேன். நல்லா டேஸ்டாக இருக்கு. நான் ஒரு ஃபுட் லவர். ஸோ அதனால நான் இப்படி குண்டாயிட்டு இருக்கேன். இது நான் சமைச்சதுனால நான் சொல்ல. சீரியஸ்லி வந்து சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே சமைக்கிறத விட இது வந்து இது இன்னும் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. எக் ஆல்சோ இருக்குது. ஓ மை காட், உங்களுக்கு வேணுமா? Oh my god. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நான் எதனால குண்டாயிட்டு இருக்கேன்னு? இப்படிதான் ஏதாச்சும் சமைச்சிட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு வரேன். ஸோ இப்போ வந்து 5:14 ஆயிடுச்சு. 14 ஓகே. சாக்லேட் சாப்பிட்டு இருக்கா. யா அப்போ இப்போ என்னன்னா இவன் வந்து இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறான். ஸோ யா
க்ளீன் பண்ண போகிறா. நான் இப்படி உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்பேன், அவள் க்ளீன் பண்ணுவா. அண்ட் மம்மி இதோ உட்காந்துருக்காங்க. வேறு என்ன, நான் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வேறு என்ன பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல. இன்றைக்கி வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து வேறு வீடியோ எதுவும் நான் பிடிச்சதும் கிடைக்கல. நான் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் போனாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தான் என்னோட டே இன் மை லைஃப். இது எப்போவுமே இது வந்து சேம் ரொட்டீனாக இல்லை, அப்பப்போ நல்லா இருக்கும். ஒரு டே ஒரு மாடலாக பாயிண்ட் தராது. இப்போ இன்னைக்கு காலையில் இது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னா நாளைக்கு வேறு ஏதாச்சும் சாப்பிடுவேன், 4 நாள் கழிச்சு வேறு ஏதாச்சும் சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்து இது டோட்டலி இது வந்து எப்போவுமே பண்ணுறதில்ல. ஸோ யா அதான். அப்போது இன்னைக்கு இந்த மாதிரி தான் போவோம், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருமே படுத்துட்டாங்க. 2 கட்டில் போட்டிருக்கோம் நாங்கள். போட்டுட்டு இந்த ஒரு ரூமில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து 4 பேர் இங்கேயே படுத்து தூங்குறதா சேர்ந்து. இது நாங்கள் ப்ளூபெரி யா இப்படி படுத்து தூங்க மாட்டோம். எந்திரிச்சிருக்கா நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசி விளையாடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே என்ன சொல்கிறது லைக் எல்லாருக்கிட்டையும் பேசி ஜாலியாக ஏதாச்சும் கேம்ஸ் எல்லாம் விளையாடி பாட்டு பாடி அதுக்கப்புறமா தான் வந்து தூங்குவோம். யா அப்புறம் வேறு என்னது, யா நான் என்னோட ஆர்ட் பாக்ஸ் காமிக்கிறேன். நான் இது இப்போ பண்ணேன். சரி சும்மா பண்ணேன், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறம் என்னோட ட்ராயிங் புக் ஆல்சோ. ஸோ ஸ்கெட்ச் எல்லாமே இருக்கும், இதுக்குள்ள தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, இது நான் தான் ட்ராயிங் பண்ணேன். நான் தான் பண்ணேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? யா அப்போ லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன், அவங்க தூங்கிட்டோம். நம்ம வீடியோ முடிச்சுட்டு தூங்க. யா இனி என்னன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணிட்டு தான் நான் தூங்கணும். யா கைஸ், அப்போ இன்றைக்கான வீடியோ எவ்வளோ தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து லைக் டே இன் மை லைஃப்னா ஜஸ்ட் சும்மா எடுத்து பார்த்தேன், அவ்வளோதான். அப்போ இன்னொரு நாளும் கூட நான் டே இன் மை லைஃப் பண்ணுறேன் அன்றைக்கி எப்படின்னா. ஓகே ஸோ அப்போ டாட்டா. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்காக தான் இந்த டே மை லைஃப் போட்டேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டே மை லைஃப் பண்ணுங்க, டே மை லைஃப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. அப்புறம் நைட்டு டின்னர், நம்ம நைட்டு டின்னர் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா ஆஃப்டர்நூன் கூட ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் நான் வந்து பால் குடிச்சேன். ஸோ அதனால நைட்டு எதுவுமே டின்னர் நான் சாப்பிடல, அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்கலாம். டாடா, குட் நைட்.